இன்னைக்கு டே 118 ஆஃப் மை டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது ஸ்டார்டிங்கில் எடுத்த ஃபோட்டோ. இது இன்னைக்கு ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் தெரியுதா? எனக்கு ஒன்றும் தெரியலை. ஹேருங்க கொஞ்சம் நார்த்து பார்த்து அடி வாங்கி போனது தவிர. தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சொல்லிக்கிறேன். நான் ஒர்க் பண்ணுறது பெங்களூரில் ஒரு மாதத்தை 4 ஸ்ப்ளிட் பண்ணலாம். மாத கடைசியில் எப்படியும் ஒரு 2-3 நாள் ஊருக்கு போயிடுவேன். போயிட்டு வரும்போதோ இந்த மாதிரி தான் பெங்களூரில் வந்து இறங்குவேன். அப்படியே வீட்டுக்கு போகலைனாலும் கண்டிப்பாக வீட்டிலேருந்து ஒரு பார்சல் எப்படியாவது வந்து சேர்ந்துடும் வந்து ஸ்டார்டிங்கில். அதனால் சலைதான் ஃபஸ்ட்டு வார வாழ்க்கை அப்படியே ஓடிடும். பெருசாக செலவு எதுவுமே இருக்காது. கையில் அளவுக்கு காசு இருந்தால் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா மடா பிரச்சனை. பண்ணையார் லைஃப். இந்த பண்ணையார் யாரெல்லாம்னா முரளி, ஜோதி, நான் 3 பண்ணையார்கள். 2வது வாரத்தில் சாப்பிட்டா ஹையண்டு ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். மினிமம் 200. 3வது வாரம் தான் கிரிட்டிக்கல் வாரம். அப்படி அந்த வறுமை கோட்டுக்கு எட்ஜில் நாங்கள் 3 பேர் நின்றுட்டுருப்போம். ஒரு நாள் 2 வேளை நான்வெஜ்ஜுன்னு சாப்பிட்டுட்டு இருந்ததாங்க 3 நாளுக்கு 1 வேளை நான்வெஜ்ஜுன்னு ஆயிரும். லாஸ்ட் வாரம் தான் இந்த 3 பண்ணையர்களின் நோன்பு வாரம். எல்லாரோட அக்கௌண்ட் பேலன்ஸும் 100 ரூபாய்க்கு கீழே வந்துடும். பிஜியில் இருக்கிற தயிர் சாதம், ஊறுகாய், காஞ்சி சப்பாத்தி, இந்த 3 தான் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஓடும். ஃபஸ்ட் 2 வாரத்தில் கெயின் பண்ண வெயிட் வந்து லாஸ்ட் 2 வாரத்தில் அப்படியே மறுபடியும் நார்மல் நிலைமைக்கு வந்துடும். இப்படி தான் 3 மாதமாக ஓடிட்டுருக்கு. 4 மாதமாக 3.5 மாதம். அதுக்காக இந்த 3.5 மாதம் வேஸ்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. லைஃப்பில் 26 வருஷமாக ஒரு விஷயத்தில் கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததே கிடையாது. எக்ஸாம்பிள், கீபோர்டு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நினைக்கிறேன். என்னோட மாமா வெளிநாட்டில் இருந்து வரும்போது அடம் பிடிச்சி எனக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும்னு சொல்லி அவர் வாங்கிட்டு வந்து ஏர்போர்ட்டில் அவரை கஸ்டம்ஸ் பிடிச்சி ஏதோ டபுள் மடங்கு டைட்ஸ் எல்லாம் கட்டி கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தார். 2 மாதம் தான் தாக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் அது வீட்டில் அந்த மூலைக்கு டெக்கரேஷன் பொருளாக போயிட்டு. நெக்ஸ்ட் தபேலா. 10th முடிச்ச 2 மாதம் லீவில் எனக்கு தபேலா வாங்கி தந்தே ஆகணும்னு முக்கால தலைகளாக நின்று எங்கள் அம்மா கையில் போட்டு நான் வளையலெல்லாம் அடகு வச்சு வாங்கி கொடுத்தாங்க. ஒரே மாதம். அது இந்த மூளைக்கு. டிராயிங், கிட்டார். இப்போது ஜாப்பனீஸ் வர படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்படி நிறைய விஷயம் தொடங்கி நடுக்கடலே நின்றுட்டுருக்கு. எக்ஸப்ட் இன்னைக்கு ரெஸ்ட் டே. ஸோ ஒன்லி ஸ்ட்ரெச்சஸ். 18 நாளாக வெயிட் கெயின் ஆகலன்னு சொல்லி வருத்தமே கிடையாது. 18 நாளாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். கூடவே வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சாட்டிஸ்ஃபையபிள். பட் இந்த மாதம் நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி எந்த அளவுக்கு வெயிட் கெயின் பண்ண முடியுமோ கெயின் பண்ணணுங்கிற ஒரு தாட்டில் இருக்கேன். ஸோ லிட்டரலாக இப்போது ரவுண்ட் 2 பார்ப்போம் என்ன தான் நடக்கும்னு. Happy New Year guys.